அதற்காக நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த அரச பரீட்சையை எதிர்கொள்வதற்கு சரியான வழி கடந்த கால அரச பரீட்சை தாள்களை பார்வையிடுவது. ஏனென்றால் நாங்கள் கடந்த அதாவது புது முறையில அரச பரீட்சைகள் 25 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் அந்த கடந்த கால அரச பரீட்சை தாள்களை பார்வையிடுவதன் மூலம் நாங்கள் இலகுவாக எதிர்வரும் பரீட்சையை வெற்றி கொள்ள முடியும் என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் இப்பொழுது கடந்த 2025ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் 2 இரண்டாவது பக்க வினாக்கள் முதலாவது பக்கத்தில் இரண்டாவது வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் கேட்கப் போகின்றோம். நீங்க நல்ல உன்னிப்பாக கவனித்தால் அது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும். அதாவது இது அரச பரீட்சை 2025 வினாத்தாள் 2 இரண்டாவது பகுதி வினா மொழி விருத்தி தமிழ் மொழி சார்பானது. இதுல கேட்கப்படுகின்றது பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பொருந்தும் சரியான பயனிலை சொல்லை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. பயனிலை என்றால் என்ன? ஒரு வாக்கியத்துல அதன் பயனை கூறி முடிப்பது பயனிலை. வாக்கியம் என்றால் மனதில் தோன்றுகின்ற அல்ல நடக்கின்ற நிகழ்வுகளை கருத்துக்களாக வெளிப்படுத்துவது. அந்த வாக்கியத்தை கூற எழுவது எழுவாய், கூறி முடிப்பது பயனிலை, கூறப்படுவது செயற்படு பொருள். இப்ப நீங்க வாக்கியத்தின் கட்டமைப்பை முதல் புரிந்து கொள்ளுங்க. வாக்கியம் என்றால் அதுல அந்த வாக்கியத்தை கூற எழுவது இருக்கின்றது. வாக்கியத்துல அதாவது வாக்கியத்தை பற்றி கூற எழுவது, கூறி முடிப்பது, கூறப்படுவது. இன்னத்தை கூறப்படுகின்றதோ கூறப்படுவது. வாக்கியத்தை கூற எழுவது எழுவாய், கூறி முடிப்பது பயனிலை, கூறப்படுவது செய்படு பொருள், செயற்படு பொருள். இப்ப இந்த வாக்கியத்துல மிக முக்கியம், எங்களுக்கு ஒரு வாக்கியத்துல இழுவாய் இருத்தல் வேண்டும் என்பதும் பயனிலை இருத்தல் வேண்டும் என்பதும். ஆனா இந்த இழுவாய் இல்லாத வாக்கியம் இருக்கின்றது. அது தோன்றா இழுவாய் வாக்கியம். அதாவது இழுவாய் இல்லாமல், அது தோன்றாமல் கருத்தை தருவது தோன்றா இழுவாய் வாக்கியம். ஆனா பயனிலை இல்லாமல் இப்போதைக்கு எங்களை பொறுத்தவரையில வாக்கியம் இல்லை என்று நாங்கள் கருதலாம். ஏனென்றால் ஒரு வாக்கியத்தை கூறி முடிக்க வேண்டும் என்பது இப்போது ஆரம்ப கல்வியிலே எங்களுக்கு அவசியமானது. ஆனா உயர்கல்வி கற்க தொக்கு பயனிலை என பயனிலை இல்லாத வாக்கியம் இருக்கும். அது உயர்கல்வியின் போது பார்ப்போம். ஆனா இப்போ எங்களை பொறுத்தவரையில ஆரம்ப கல்விக்கு பயனிலை மிக முக்கியமானது. இந்த பயனிலையோட கேள்விகளை கேட்டு நாங்கள் எழுவாயை கண்டுபிடிக்கலாம். பயனிலையோட கேள்விகளை கேட்டு செயற்படுபொருளை கண்டுபிடிக்கலாம். எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு பயனிலை சொல்லோட யார், எது, எவை, அதாவது பயனிலை சொல்லோட
நாங்கள் யார் எது எவை என்ற கேள்வியை கேட்டால் யார் அல்லது எது அல்லது எவை இந்த கேள்வியை கேட்டால் எழுவாய் கிடைக்கும். இதே பயனிலை சொல்லோட இந்த யாரை என எது எதை என எவை என்பதை எவற்றை என கேள்விகளை கேட்டால் செயற்படு பொருள் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு வாக்கியத்தில உள்ள முக்கியமான 3 பகுதிகளும் அந்த 3 பகுதியில வாக்கியத்தை கூற எழுவது எழுவாய், கூறி முடிப்பது பயனிலை, கூறப்படுவது செயற்படு பொருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த கூறி முடிக்கிற பயனிலையோட யார் எது எவை என கேள்வி கேட்டால் எழுவாயும், யாரை எதை எவற்றை என்று கேள்வி கேட்டால் செயற்படு பொருளும் வரும் என்பதை நீங்கள் யதார்த்தமாக புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் இங்க ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பொருத்தமான பயனிலை சொல், இந்த பயனிலை சொல் எதோடு பொருந்த வேண்டும் என்றால் எழுவாயோடு தான் பொருந்த வேண்டும். எழுவாய் என்கின்றது வாக்கியத்தின் எவ்வாறு இருக்கின்றதோ அதே மாதிரித்தான் பயனிலையும் இருத்தல் வேண்டும். அதாவது இதில் சொல்லிலக்கணம் என்று இருக்கின்றது. திணை, பால், எண், இடம். அதாவது திணை, பால், எண், இடம். இந்த 3 சொல்லிலக்கணமும் எழுவாய் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே பயனிலையும் அமைதல் வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது வலுவாகும். நாங்கள் இப்ப அதற்கு ஒரு பயிற்சி பார்ப்போம். தம்பி பாடம் படித்தான் என்ற வாக்கியத்தில் நாங்கள் 3 வகையான தவறுகளையும் பார்ப்போம். தம்பி பாடம் படித்தான், இது ஒரு 3 சொல் வாக்கியம். இது பெயர்ச்சொல், தம்பி எழுவாய் பெயர்ச்சொல், பாடமும் இங்கே பெயர்ச்சொல், படித்தான் வினைச்சொல். இது பாடத்தை என்று வந்தால் இடைச்சொல்லாக இருக்கும். அதாவது சொற்களின் பாகுபாடை பிரித்து கவனித்துக் கொள்ளுங்க. இது பெயர்ச்சொல், எழுவாய் பெயர்ச்சொல், பயனில வினைச்சொல். செயற்படு பொருளாக வருவது பெயர்ச்சொல் அல்லது இடைச்சொல். இடைச்சொல் என்றால் பெயர் சொல்லோட விகுதி சேருவது அல்லது வினைச்சொல்லோட விகுதி சேருவது. இங்க பாடம் என்றதோட ஐவிகுதி சேர்ந்து பாடத்தை, பாடம் என்பது பாடத்தை, தம்பி பாடத்தை படித்தான். இந்த வாக்கியம் சரியான வாக்கியம். இந்த வாக்கியத்தில் நாங்கள் திணை வலு வாக்கியம் பார்ப்போம். திணை வலுவாக இருப்பது திணை வலு வாக்கியம். அப்ப திணை வலு வாக்கியம் என்றால் அதுல தம்பி உயர்திணையாக இருந்து படித்தான் என்பது அகர்ணையாக இருந்தால் அது திணை வலு வாக்கியம். அப்படி தம்பி பாடம் படித்தது, படித்தது என்றது ஆடு மாடு மாதிரி வருது அகரணே, அப்ப தவறு. அப்ப அது திணை வலு வாக்கியம். இனி நாங்கள் பால் வலுவை பார்ப்போம். திணைக்கு பிறகு பால் வலு. தம்பி ஆண்பால், படித்தால் என்றால் அது பெண்பால், அப்ப அது பால் வலு வாக்கியம். இனி எண்பழுவை பார்ப்போம். தம்பி பாடம் படித்தார்கள்,
படித்தார்கள் என்பது பன்மை, தம்பி என்பது ஒருமை. அப்ப அது எண்வழு வாக்கியம். இடவழு வாக்கியம். இடவழு இடம் என்பது தம்பி என்பது நான். தம்பி என்பது நானா? இல்லையே. நான் என்பதுதான் நான். தம்பி என்பது நான் தவிர்ந்தவன், அவன். நான் நீ தம்பி அல்ல. நான் நீ அவன், அவன்தான் தம்பி. அப்ப அது படக்கை. அப்ப தம்பி பாடம் படிக்கின்றேன் என்றால் தவறு. ஏன்? தம்பி என்பது படக்கை, படிக்கின்றேன் என்பது தன்மை. நான் படிக்கின்றேன் அது தன்மை, ஓகே. ஆனா தம்பி பாடம் படிக்கின்றேன் என்பது தவறு. அப்படி என்றால் அது இடவளவாகும். இப்ப நான் உங்களுக்கு 4 வழக்கல்ல, திணைவழு, பால்வழு, எண்வழு, இடவழுவில வாக்கியங்களை சொல்லித் தருவதன் மூலம் எழுவாய் அமைவதற்கேற்ப பயனிலை எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பதை இங்கே உங்களை காட்டித்தாரன். தம்பி பாடத்தை படித்தான் என்ற வாக்கியத்துல தம்பி என்பது எழுவாய், படித்தான் என்பது பயனிலை. அப்ப தம்பி பாடம் படித்தது என்றால் அது எழுவாய் உயர்த்தினை, பயனிலை அகரிணை. அப்ப இழுவாய்க்கேற்ப அதே திணையாக பயனிலை இருக்க வேண்டும். படித்தது என்பது அகரிணை என்ற வழியால் அது திணை வலை. அடுத்ததாக பால்வளை. தம்பி பாடம் படித்தான், தம்பி பாடம் படித்தான். தம்பி ஆண்பால், படித்தால் பெண்பால். ஆகவே அது பால் வலு. வலு என்றால் தவறு. எண்வழு. தம்பி பாடம் படித்தார்கள், தம்பி என்பது ஒருமை, படித்தார்கள் என்பது பன்மை. அப்ப அது எண்வழு. இடவழு. தம்பி, தம்பி என்பது படக்கை, நான் நீ தம்பி அல்ல. அப்ப தம்பி என்பது படக்கை, படித்தேன் என்பது அல்லது படிக்கிறேன் என்பது, அதாவது தம்பி பாடம் படித்தேன் அல்லது படிக்கின்றேன் அல்லது படிப்பேன் என்பது என்னை குறிக்கின்றது. படித்தேன், படிக்கின்றேன், படிப்பேன் என்பது அதாவது என்னை குறிக்கிறபடியால் தன்மை. அப்ப தம்பி படக்கை என்றபடியால் பயனிலையும் படக்கையாக இருந்தால்தான் சரி. தம்பி பாடம் படித்தான், அவன்தான் படித்தான். ஏன் இந்த படித்தான் என்ற நாங்கள் யார் எது என்று கேள்வி கேட்டால் கண்டுபிடிக்கலாம். யார் படித்தான்? அங்க அவன் அங்குதான் வருது. ஏன் தம்பியோ யாரோ எங்களுக்கு தெரியாது. தம்பி படித்தானா, குமார் படித்தானா, யார் என்று தெரியாது. அப்ப அவன் என்பது அங்க பொதுவாக குறிக்கிறது. அது தோன்றா எழுவாய். பாடம் படித்தான். அல்லது நாங்கள் இப்ப ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க, நாங்கள் பாடம் படித்தோம் என்பதற்கு பாடம் படித்தேன், அங்க நான் என்பது தோன்றாம இருக்குது. பாடம் படித்தார்கள், அவர்கள் என்பது தோன்றாம இருக்குது. அது தோன்றா எழுவாய். இப்ப உங்களுக்கு சொல்லிலக்கண வழக்கல் முக்கியமான திணைபால் இடம் என்பதை தெரிகின்றது. அடுத்த காலவளவும் இருக்கின்றது. எப்படி என்றால் காலவளு எழுவாய் காலத்தை உணர்த்தினால் பயனில அதே காலத்தை உணர்த்த வேண்டும். தம்பி இன்று பாடம் படிக்கின்றான், தம்பி இன்று பாடம் படிக்கின்றான். அப்ப இன்று என்பது தம்பியோடு சேர்ந்து வந்து அந்த காலத்தை உணர்த்துகின்றது. தம்பி இன்று பாடம் படிக்கின்றான் என்றால் இன்று இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறான். தம்பி இன்று பாடம் படிக்கின்றான்,
தம்பி நாளை பாடம் படிப்பான், தம்பி நேற்று பாடம் படித்தான். அப்ப காலத்தை உணர்த்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது காலவழி. பேச்சொல்கள் காலத்தை உணர்த்தாது, பேச்சொல்லோடு இன்னொரு சொல் சேர்ந்து காலத்தை உணர்த்தக்கூடும். இப்ப நாங்கள் சொல்லிலக்கண ஆரம்ப கருத்தை படித்தபடியால் இனி எழுவாய் பயனிலை தொடர்பை பார்த்து வழி இல்லாமல் இருக்கிறான்னு பார்ப்போம். வினாக்களை ஆசிரியர்கள் எங்களுக்கு சரியான பாதையை, இப்ப ஆசிரியர்கள் என்பதுதான் இங்கு எழுவாய். அப்ப ஆசிரியர்கள் என்றால் இது என்ன திணை? உயர் திணை. என்ன பால்? பலர் பால். என்ன எண்? பன்மை. என்ன அதாவது இடம்? படற்கை. படற்கை, பன்மை, பலர்பால், உயர்திணை. இதே போல இருப்பதை பார்ப்போம். அதாவது காட்டினார்கள் என்றால் உயர்திணை, அதாவது காட்டினரும் உயர்திணை தான். பலர்பால் அல்ல, காட்டினர் என்பது ஒருமையை குறிக்கிறது. அப்ப அது ஒருமையில ஆனா பண்ணா என்று குறிக்காதபடியா அது பொதுப்பாலை குறிக்கின்றது. காட்டினர். காட்டினர் என்று பன்மை அல்ல. சிலர் அப்படி தவறாக கருதக்கூடும், அது தவறு. அடுத்தது, இது காட்டினர் என்பது படற்கைதான். ஆயினும் காட்டினார்கள் என்பதுதான் பலர்பால் பன்மை பொருத்தமாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் இந்த காட்டினர் என்பது தவறாக முடிகின்றது. பலர்பால் அல்ல, பன்மை அல்ல. அப்ப அது அதாவது திணைவழி இல்லை. திணைவழி அப்படியே இருக்கின்றது. வழி இல்லை, திணைவழி இல்லை. அதாவது இடவழி இல்லை, எண்வழி பால்வழி இரண்டும் இருக்கின்றது. அப்ப முதலாவது வாக்கியத்துக்கு நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது ஆசிரியர்கள் காட்டினார்கள். ஆசிரியர்கள் என்பது உயர்த்தின பலர்பால் பன்மை படற்கை. காட்டினார்கள் என்பது உயர்த்தின பலர்பால் பன்மை படற்கை. அருணன் அம்மாவுடன் தினமும் சந்தைக்கு. இங்க அருணன் தான் எழுவாயாக இருக்கின்றது. அம்மாவுடன், இதுல அருணனும் அம்மாவும் என்றால் அது பன்மை. ஆனா இங்கே அருணன் தான் எழுவாய், அம்மாவுடன் என்ற விகுதி வருகின்றபடியால் அது ஒருமை. அப்ப அருணன் என்பது ஒருமை. அம்மாவுடன் என்றால் அருணனும் அம்மாவும் என்றால் படற்கை. ஆனால் அம்மாவுடன் என்ற உடனே அருணன் ஒருமை. அப்ப செல்கின்றான் என்பதுதான் அதற்கு பொருந்தும். அடுத்து இருக்கின்றது, இங்க பாருங்க, தேனீக்களும் வண்ணாத்தி பூச்சிகளும். இங்க உம்பிகுதி விழுந்திருக்கு இரண்டிலை. அப்பது பன்மையாகின்றது. தேனை குடிக்கின்றன. இப்ப தேனீக்கள் வண்ணாத்தி பூச்சிகளுடன் தேனை குடிக்கின்றது என்று. அதாவது தேனீக்கள் வண்ணாத்தி பூச்சிகளுடன் என்கின்ற போது அங்கு தேனீக்கள் மட்டும்தான் எழுவாய். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கோ. அது சுதந்திரமாக, அது என்பதுதான் இங்கே எழுவாய் ஒருமை. சுதந்திரமாக சென்றது. அவர்கள் அதான் பன்மை. அதாவது அவர்கள் கூறினார்கள். இங்க என்ன வழுக்கள் பார்க்கப்படுகின்றது என்றால் பெரும்பாலும் எண்பழி இல்லாத வாக்கியங்கள் தேடப்படுகின்றது. இங்க எண்பலை மாத்திரம்தான் சொல். எண்பலை மாத்திரம்தான் இங்க கருத்துல கொண்டு வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பன்மை,
காட்டினார்கள் பன்மை. அருணன் ஒரு மை, செல்கின்றான் ஒரு மை. தேனீக்களும் பண்ணத்தி பூச்சிகளும் தன்னின் சேர்ந்துதான் எழுவாய். பன்மை. அப்ப குடிக்கின்றன பன்மை. அது ஒரு மை, சென்றது ஒரு மை. அவர்கள் பன்மை, கூறினார்கள் பன்மை. இப்ப அன்பு செல்வங்களுக்கு நான் இந்த பகுதியில உங்களுக்கு சொல்லிலக்கண ஆரம்ப கருத்தை சொல்லி தந்திருக்கிறேன். இந்த பயிற்சியோட விளங்கிக் கொள்றது மிகவும் சிறப்பானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.